நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு விஷயம் நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 31 35 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார் என்பதே. ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செவி. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான பிரசங்க நேரத்துக்காக நாங்கள் வருகிறோம். இந்த பிரசங்க நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் உடைய சத்தியத்தை கேட்டு வருகிறோம். விசேஷமாக இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நீர் தம்முடையவர்களோடு கூட பேசுகிற, ஐக்கியம் கொள்ளுகிற காரியங்கள் இங்கு விவரிக்கப்படுகிறது. அதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த விதம் இந்த நாளில் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைபடும். இந்த வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்ப செய்யட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, மட்டும் நடத்தின தேவன் இனியும் இந்த பிரசங்க நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். கர்த்ததாமே அப்படி சொல். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தை தொடங்கி இதுவரையிலும் நாம 30 வசனமுடைய அதுல நம்ம பார்த்திருக்கோம். இந்த 13ஆம் அதிகாரம் தொடங்கும் போதே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு தம்முடைய சீசர்களோடு கொள்ளுகிற ஐக்கியத்தை குறித்து அது பேசுகிறது என்று சொல்லி பார்க்கணும். எதிராக இருந்த யூதர்களோடு தன்னுடைய பேச்சை ஆண்டவர் துண்டித்து கொண்டு இப்பொழுது தம்முடைய சீசர்களோடு மேலறையில ஐக்கியம் கொள்ளுகிற சம்பவங்களை இந்த பகுதி நமக்கு விவரித்து காட்டுகிறதாக இருக்கிறது. அன்று சீசரோடு அவர் பேசின வார்த்தைகள் அவருக்கு மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது உரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த விதமாக நாம் இதுல 30 வசனங்கள் முடிய பார்த்து அநேக சத்தியங்களை இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படி கடந்த வாரத்துல கூட இதுல 21ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் முடிய நம்ம பார்த்தோம். அதுல தாம் காட்டி கொடுக்கப்படவிருப்பதை இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிற சம்பவத்தை குறித்து பார்த்தோம். அந்த விருந்தின் போது அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஆவியில கலங்கி எவ்வளவு வேதனையோடு அதை பகிர்ந்தார் என்பதையெல்லாம் நம்ம அந்த பகுதியில பார்த்து சில காரியங்களை அதுல இருந்து நாம் பயன்பாடாக எடுத்துக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கும் அதை தொடர்ந்துதான் நம்ம பார்க்க போறோம். 31 இருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 31ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். அவன் புறப்பட்டு போன பின்பு என்று சொல்லி இங்க சொல்லப்படுற வார்த்தையை பார்க்கணும். இப்போ 11 சீசர்கள் இயேசுவும் தனித்திருக்கிறதான ஒரு நேரம். இதுக்கு முன்னாடி துரோகியான யூதாசும் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு நெருக்கமான ஒரு நிலை அங்கே நிலவி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது ஒரு நெருக்கமான ஒரு டைட்டான காரியங்கள் இருந்தது. அவர் ஆவியில் கலங்கி பேசிக்கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ அந்த மனிதன் இல்லைங்களா, சாத்தானால்
ஏவப்பட்டு தன்னுடைய இருதயம் விரும்பினதை செய்யும்படிக்கு அந்த மனிதன் போன பின்பாக இப்பொழுது இயேசுவும் அவருடைய 11 சீடர்களும் அமர்ந்திருக்கிறத பார்க்கீங்களா. சாத்தானால் யூதாஸ் ஏவப்பட்டு அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்க. சாத்தான் ஏவினாலும் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தினாலேயே அவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி பார்க்க. அவன் சுயமாக விரும்பி தன்னுடைய சித்தத்தின் மூலமாக சிந்தித்து செயல்படுகிறான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அந்த விதமாக சாத்தான் ஏவி அதோடு கூட அது மட்டும் இல்ல, அவனுடைய இருதயத்துல அவன் செய்யும்படி விரும்பின காரியம், யூதா செய்யும்படி விரும்பின காரியம் அவன் செய்யும்படி இப்பொழுது போனான். அது மட்டும் இல்ல, அதோட முன் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படியும் அவன் போனான். வேதம் அவனை குறித்து பல காரியங்களை நமக்கு பழைய ஏற்பாட்டுல சொல்லிக்கிட்டே வருது. அந்த விதமாக யூதாஸ் இப்பொழுது கடந்து போனான் என்று சொல்லி பார்க்க. இப்போ தம்முடைய உண்மையான சீசர்களோடு இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். இப்படி அமர்ந்திருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் மறுபடியுமாக பரமேறி போகிற அந்த சம்பவம், இவர்களுடைய இந்த சீடர்களுடைய எதிர்காலத்தினுடைய நடக்கை, அவங்களுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் பத்தி இந்த பகுதியில சுதந்திரமாக ஆண்டவர் இப்பொழுது பேசுகிறதை பார்க்கணும். அதுக்கு முன்பாக ஒரு ஒரு அசௌகரியம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு மோசமான ஒரு மனிதன் இருந்தா அது எப்படி இருக்கும் அந்த இடத்துல, அது ஒரு வேதனையை கடவுளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்க இருக்கிறான். இப்ப அது நீங்கிற்று. இப்ப 11 சீசர்களும் உண்மையான சீசர்களும் இயேசுவும் அங்க இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் சுதந்திரமாக தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பரமேறி போகுதல், அதுக்கு பின்னாடி இவர்களுடைய நடத்தை இல்லைங்களா, அவங்களுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் குறித்து ஆண்டவர் பேசுகிறத நம்ம இனி வருகிற இந்த வசனங்கள்லையும் இனி தொடர்ந்து வருகிற வசனங்கள்லையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த 13ஆம் அதிகாரம் 13 to 17 அதிகாரம் வரைக்கும் தன்னுடைய சீசர்களோடு அவர் உறவு கொள்ளுகிற அந்த ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு காரியத்தை அது சொல்லுகிறது. இதுல 16 அதிகாரம் வரைக்கும் அவர்களோடு பேசி பல காரியங்களை விளக்கி சொன்னார். 17ஆம் அதிகாரத்துல பிதாவினிடத்துல அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம், தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த 13ஆம் அதிகாரம் தொடங்கி 30 வசனத்திலேயே ஒரு மனிதன் விடுபட்டு போய் விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஐக்கியத்துல அந்த காரியத்துல அவன் இல்லை. மீதி ஆண்டவர் பேச போகிற பல விஷயத்துல அந்த மனிதன் இல்லை என்று சொல்லி பார்க்க. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொல்றார். இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து செய்யும்படி பிதா அவருக்கு கொடுத்த அந்த பணியை நிறைவேற்றுகிறதுல குமாரன் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்க. பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பணியை கொடுத்தாரோ, எதை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திற்கு குமாரன் வந்தாரோ, அதை நிறைவேற்றுவதற்கான காலம் இப்பொழுது நெருங்கி வந்திருக்கிறது. நாளைக்கு அதனுடைய முடிவு இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். தம்முடைய ஜனங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போகிற பொழுது அங்க என்ன தெரிகிறது என்று சொன்னால், அங்க இவரே மெய்யான தேவகுமாரன், உன்னதமானவர் அப்படிங்கிறது அங்க வெளிப்படும் இல்லைங்களா. அங்க மகிமைப்படுத்தப்படுவார் என்று சொல்லி பார்க்க. பிதா அவரை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்புவார். அப்படி எழுப்புகிற பொழுது சகல வல்லமையும் உன்னதமும் நிறைந்த உன்னதமான மகிமையில் நிறைந்தவர் இவர்தான் அப்படிங்கிறத அங்க வெளிப்படும். அவர்தான் தேவகுமாரன் என்று வெளிப்படும். அதான் சொல்றாரு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். நாளைக்கு சிலுவைக்கு போறாரு. இன்னைக்கு ராத்திரியில இதெல்லாம் நடக்குது, மாலையில நடந்துச்சு, வேலை வந்திருக்கு இல்ல. மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்க.
அதோடு தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொல்றார். தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொல்றார். அப்ப தேவனுடைய மகிமை எங்க அதிகமா வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டா, அது கிறிஸ்துவனுடைய மீட்பின் செயல்கள்ல தான் அதிகமாக வெளிப்படுகிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. உலகத்துல கடவுள் அண்ட சராசரத்தையும் படைத்து வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அதெல்லாம் சரியாக இயங்கும்படி எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல. எல்லா மிருகங்களுக்கும் ஆண்டவர் உணவளிக்கிறார், மனிதனுக்கு தேவையானதை கொடுக்கிறார், மழை இதெல்லாம் கொடுக்கிறார். இதுல எல்லாம் அவருடைய மகிமை வெளிப்பட்டு இருந்த போதிலும் அது மிகுதியாக வெளிப்படுகிற ஒரு இடம், அதிகமாக அது வெளிப்படுகிற இடம் அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவனுடைய மீட்பில் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அந்த சிலுவை மரணத்துலதான் தேவனுடைய நீதி, அவருடைய ஞானம், வல்லமை, உண்மை இதெல்லாம் வெளிப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்தம், அன்பு, கிருபை இதெல்லாம் எங்க வெளிப்படுகிறது, அதிகமாக எங்க வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம்னா அது கிறிஸ்துவனுடைய மீட்பின் செயல்கள்ல தான் வெளிப்படுகிறது. அங்கதான் அவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம், அவருடைய கிருபை பார்க்கிறோம், உண்மையை பார்க்கிறோம், நீதியை பார்க்கிறோம், பரிசுத்தத்தை பார்க்கிறோம், ஞானத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நாம் அங்குதான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் பிரசித்தமான தேவன் இல்லைங்களா? ஆகவே பாவத்தை அவர் காணாதவரை போல இருந்துவிட மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பாவத்தை காணாதவர் போல இருக்க மாட்டார். அப்போ அங்க நாம் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நீதியை பார்க்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஆகவே பாவியின் மரணத்தை அவர் விரும்புகிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுவார். அப்போ அங்க நாம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அவருடைய மீட்பின் செயல்கள்ல தான் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எப்படி நீதி உள்ள தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறதும், அவர் எப்படி பாவிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்பதையும் இந்த செயல்கள் தான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அங்கதான் எல்லாமே பார்க்க முடியும். அவருடைய மீட்பின் செயல்கள்ல தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே அந்த கல்வாரியில தான் ரொம்ப அழகாக அது விவரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். அதுலதான் நம்ம அதை எல்லாத்தையும் முழுமையாக பார்க்க முடியும். தேவ மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னா அங்கதான் நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் ஆண்டவருங்க சொல்றார். அவர் தொடர்ந்து சொல்றார் பாருங்க, 32ஆம் வசனத்துல, தேவன் அவரில் மகிமைப்பட்டு இருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றத பார்க்க. கிறிஸ்துவிலையும் அவருடைய மீட்பின் பணியிலும் தேவன் தாமே அதிகமாக மகிமைப்பட்டிருந்தார் என்று சொன்னால், அதாவது தேவனுடைய குணாதிசயங்கள், சகல குணாதிசயங்களும் கிறிஸ்துவுல மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு இருந்தது என்று சொன்னால், பிதாவும் தன்னில் தன்னோடும் அவரை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்க. அங்க சிலுவையில அதெல்லாம் உயர்த்தப்படுகிறது இல்லைங்களா? அவருடைய சகல குணாதிசயங்களும் அங்க உயர்த்தப்படுகிறது. அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது அங்க பிதாவும் குமாரனை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றார். அதான் சொல்றார் பாருங்க, 32ல என்ன சொல்றாரு? தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தார், அதெல்லாம் அங்க மகிமைப்படுத்தப்படுகிறது சிலுவையில. தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றார். குமாரன் மூலமாக தேவன் மகிமைப்பட்டிருந்தார் என்று சொன்னால், தேவனும் தம்மில் குமாரனை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றார். அப்போ சிலுவையில அவருடைய சகல குணாதிசயங்களும் வெளிப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டிருந்தது என்று சொன்னால், தேவனும் குமாரனை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்க. குமாரனை எப்படி தேவன் மகிமைப்படுத்துகிறார்?
அவரை 3ஆம் நாள்ல கல்லறையிலிருந்து எழுப்பி தம்முடைய வலது வாரிசத்துல அமரச் செய்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். குமாரனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசுக்கு சொல்லும் போது, தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றாரு. நாளைக்கு சிலுவைக்கு போக போறாரு. அடுத்து 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் ஒப்புவார். சகல அதிகாரம் உடையவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு முன்பதாக, பரத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக இல்லைங்களா, நம்முடைய சீசர்களோடு கூட பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு மத்தேயில 28ஆம் அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசேங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இப்போ பிதா அவரை உயிரோடு எழுப்பி அவருக்கு சகல அதிகாரத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். பிலிப்பியர்ல நம்ம அதை தானே பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்ந்தினார் என்று சொல்லி சொல்றார். ஒரு புறத்துல பார்த்தா குமாரன் என்ன செய்கிறார் அப்படின்னா, சிலுவையில தம்முடைய விலை மதிப்பற்ற இரத்தத்தினால் பிதாவின் கோரிக்கைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்து பிதாவின் பரிசுத்தம், நீதி, இரக்கம் ஆகியவற்றினுடைய அந்த பண்புகளை எல்லாம் விசேஷமாக அவர் மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க. இதா என்ன நீதி உள்ளவராக அவர் கேட்டாரோ, பாவியை கண்டும் காணாதவராக அவர் விட்டுவிட மாட்டார், பாவத்தை கண்டும் காணாதவராக விட்டுவிட மாட்டார். ஆகவே பாவம் அங்க நீக்கப்பட வேண்டியது அவசியம், அந்த பாவம் போக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படி இருக்கிற பொழுது அங்க நம்முடைய குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மேல் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவங்கள்லாம் சுமத்தி அதன் மூலமாக தம்முடையவர்களை மீட்கிறார் என்று சொல்லி பார்க்கறோம். அப்ப அவருடைய விலை மதிப்பற்ற ரத்தத்தினால பிதாவுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அங்க பூர்த்தி செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். பூர்த்தி செய்யப்பட்டு பிதாவினுடைய பரிசுத்தம், நீதி, அவருடைய இரக்கம் இதெல்லாம் அங்க வெளிப்படுகிறது. ஒருபுறம் அங்க அவர் நீதி உள்ள தேவனாக எல்லா காரியத்தையும் குமாரன் மேல் செலுத்துகிறத நாம் பார்க்கிறோம், மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனை. அதே நேரத்துல அவர் இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக நம்மை மன்னிக்கிறது, அதன் மூலமாக மன்னிக்கிறத நமக்கு அது காட்டுகிறது இல்லைங்களா. அப்போ ஒரு புறம் இப்படி குமாரன் செய்கிறார் இல்லைங்களா, அவருடைய நாமத்தை, பிதாவினுடைய நாமத்தை, பிதாவினுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் இரக்கத்தையும் அவர் மகிமைப்படுத்துகிறார். இன்னொரு புறம் பிதா என்ன செய்கிறார், குமாரனை உயர்த்துவதன் மூலமாக அவரை விசேஷமாக மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை உயிரோடு எழுப்பி தன்னுடைய வலது வாரிசத்தில் உட்கார செய்து சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுக்கிற பொழுது பிதா இன்னொரு புறத்துல குமாரனை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிற திரித்துவத்துக்குள்ள நடக்கிற காரியம். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நம்முடையவர்களோட கூட பேசிக்கிட்டு வரார், சீக்கிரமா நடக்கும்னு சொல்றார் இல்ல. பாருங்க 33ஆம் வசனத்துல சொல்றாரு, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்றார். பிள்ளைகளே, அந்த இடத்தை குறிச்சு நான் சொன்னேன் முதல்ல. நம்ம யூதாஸ் இருக்கும் பொழுது அங்க எவ்வளவு விதமான காரியங்கள் நடந்திருக்கும். ஒரு துரோகி உட்கார்ந்து இருக்கான், 11 சீசர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏசு உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அது மாறி யூதாஸ் வெளியே போயாச்சு. இப்போ தம்முடைய உண்மையான சீசர்களோடு இயேசு அங்க அமர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அவர்களுக்கு மத்தியில இயேசு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு நிறைந்த வார்த்தைகள் அங்க அருவி மாதிரி வருகிறத நம்ம பார்க்கிறோம். பல விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறார். இப்போ பேச ஆரம்பித்து பேசுகிறார். இப்படி பேசுகிற பொழுது இந்த 33ஆம் வசனத்தில் சொல்றாரு பாரு, பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு.
இந்த ஆண்டவர் தம்முடைய சீசர்களை இந்த பெயர்ல அழைக்கிற ஒரே நேரம் இது மட்டும்தான். இங்க மட்டும்தான் சீசர்களை பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு தகப்பனுடைய மொழியை அது காட்டுகிறதாக இருக்கிறது. இந்த உலகத்துல அனாதியாக விட்டு விட்டு போகிற ஒரு காரியம் வரப்போகுது இல்லைங்களா? அதை பார்த்து அந்த நேரம் வந்திருக்கு, அவர்களை அனாதி போல விட்டு விட்டு போக வேண்டும். அப்படி விட்டு விட்டு போகிற அந்த நேரத்துல ஒரு குழந்தைய தன்னுடைய தகப்பன் இந்த உலகத்துல விட்டு விட்டு போறதுக்கான ஒரு நேரம் வந்துச்சுன்னா இல்லைங்களா, அது என்ன விதமான, இந்த உலகத்து மனிதர்களையே பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு அந்த தகப்பன் போய் விடுவான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து இவர்களை தனியாக இங்க இந்த உலகத்துல அனாதையாக விட்டு அவர் போக போகிறார். போக போகிறாருன்னா இனி மானுடத்துல அவரை அந்த விதமாக பார்க்க முடியாது. ஆவியில அவர்கள் அதை அறியலாம், உணரலாம், எல்லாம் நடக்குது. ஆனாலும் இப்போ இயேசு இருந்தாரே, 3.5 வருட காலங்கள் அவரோடு கூட இருந்தாரே, அந்த விதமாக மாமிசத்தில் அவரை பார்த்து அவரோடு உணவருந்தி அவரை தொட்டு பார்த்து அவரிடத்துல பேசி அவருடைய வார்த்தையை அருகில் உட்கார்ந்து நேரடியாக கேட்கறது, இதெல்லாம் நடக்க போறது இல்லை. அப்ப ஒரு தகப்பனினுடைய மொழியை போல, குழந்தைகளிடத்துல பேசுகிற ஒரு தகப்பனுடைய மொழியை போல இந்த உலகத்துல நாதையாக விட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு போகிற ஒரு தகப்பனுடைய மொழியாக அது இருக்கு இல்லைங்களா? இந்த வார்த்தை, இந்த அன்பு, பாசம் இல்லைங்களா, அந்த இரக்கத்தின் ஒரு வார்த்தையாகத்தான் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு பாரு. இப்ப பிள்ளைகளே அப்படின்னு சொல்றதன் மூலம் அவர்கள் மீது அவர் வைத்திருந்த தன்னுடைய அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கறீங்களா, வெளிப்படுத்துறார். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பலவீனம், அதோடு தன்னுடைய பிரிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்களுடைய நிலை, இதையெல்லாம் அவர் அறிந்திருந்தார். இந்த பிரிவு அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்க, அவர்கள் பலவீனமாய் இருக்கிறார்கள், இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் பிள்ளைகளே என்று சொல்லி சொல்றாங்க. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், யூதாஸ் அந்த இடத்துல இருந்து போகும் வரைக்கும் இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப என்ன நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவிசுவாசிகளை கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி ஒருபோது நாம் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தான் தெய்வ பிள்ளைகள். மற்றவர்கள் பொதுவாக கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள். இப்போ யூதாஸ் மறைந்து போனதுக்கு பின்பதாகவே, அந்த இடத்தை விட்டு போனதுக்கு பின்பதாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். இப்ப இங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு போதித்த காரியத்தினுடைய அந்த விஷயத்த சீசர்களால அப்ப முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்க. இயேசு ரொம்ப உருக்கமாக பேசி கொண்டு இருக்கிறார், ஆனா சீசர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கறீங்களா, புரிஞ்சுக்க முடியல. கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்கிறாங்க, ஆனா அவர் சொல்லுகிற விஷயங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். சரி, தொடர்ந்து அதுல பாக்குற பொழுது 33ல, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி சொல்றேன். இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்றேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உங்களோட கொஞ்ச காலம்தான் தங்கி இருக்க முடியும், நேரம் ரொம்ப குறுகினதாக இருக்கிறது இல்லைங்களா. ஆகவே நான் போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ரொம்ப கவனமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப கவனத்தோட கேளுங்க, நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், ஆகவே ரொம்ப கவனத்தோடு உங்களுடைய சிந்தனைகளை இங்கே வைத்து கேளுங்கன்னு சொல்ல, நான் ரொம்ப கொஞ்ச காலம் தான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்றேன். அப்படி சொல்லி பாருங்க, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன்னு சொல்ற. நீங்கள் என்னை தேடுவீர்கள்னு சொல்றார். அவங்க தேடுவாங்க, என்ன செய்யறது எங்க போறதுன்னு தெரியாம கவலையினாலும் குழப்பத்தினாலும் அவரை தேடுவார்கள் என்று சொல்லி பார்க்க.
அதெல்லாம் நடந்தது இல்லைங்களா? ஆண்டவர் மரித்து பின்பதாக அவருடைய நிலை ரொம்ப மோசமானதாக மாறி போய்விட்டது இல்லைங்களா? இப்பொழுது அவர்களுக்கு புரியாம உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு முன்பாக அவர்கள் ரொம்ப மோசமான நிலை. அவர்கள் ரொம்ப அவங்க குழப்பத்திலையும் கவலையிலையும் மாறி போயிட்டாங்க. ஏன்? அவங்களுடைய சிந்தனை முழுவதும் எப்படி இருந்தது? இவர் இஸ்ரவேலை தனித்துவமாக இப்பொழுது ஆளுவார் என்று சொல்லி நினைத்தாங்க. ரோமருக்கு எதிராக அவர் செயல்பட்டு ஒரு ராஜாவாக தனிநாடாக ஆக்கப்பட்டு ஒரு ராஜாவாக அங்கு அரியணையில் அமர்ந்து ஆளுவார்னு பார்த்தார். இவர் இப்பொழுது மரித்து போய்விட்டார். ஒரு கவலை, குழப்பம் இதெல்லாம் உண்டாகிறது. நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த மாதிரிதான் ஆயிட்டு. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொல்லும் போது அப்படியே, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல என்று சொல்லி சொல்றார். ஏற்கனவே யூதர் இடத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரத்துல 33, 34 வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார் என்று சொல்லி பார்க்க. ஏற்கனவே இதே வார்த்தையை யூதர்களோடு கூட பயன்படுத்துகிறார். அதாவது அவிசுவாசம் உள்ள யூதர்களோடு அவர் இந்த வார்த்தையை பேசுறார். இந்த அவிசுவாசம் உள்ள யூதர்களுக்கும் சீசர்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? என்ன வித்தியாசம்? இந்த அவிசுவாசம் உள்ள யூதர்கள் அவர்கள் ஆவிக்குரிய விதத்துல மரித்து போனவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆகவே கடவுள் போன இடத்திற்கு அவர்களால் போக முடியாது. ஆனா சீசர்கள் ஒருவேளை இப்ப போக முடியாம இருக்கலாம், ஆனால் பின்பு அவரிடத்திற்கு அவர்கள் போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்துக்கு போவாங்க. ஆனா யூதர்கள், அவிசுவாசமான அந்த யூதர்கள் போக மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வித்தியாசம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2-3 வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றார். அப்ப சீசர்கள் இப்ப போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அவர்கள் போவார்கள். இப்போ போயிருக்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டவரோடு கூட இருப்பாங்க. ஆனா இந்த அவிசுவாசமான யூதர்கள் தங்களுடைய அவிசுவாசத்துல மரித்து போய் இருக்கிறபடியினால் அவர்களால் ஒருபோதும் அந்த இடத்துக்கு போக முடியாது என்று சொல்லி பார்க்கணும்னா, இதுதான் சீசர்களுக்கும் அந்த அவிசுவாசமான யூதர்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஆண்டவர் சொல்லுகிற பொழுது யூதருக்கு சொன்னது போல சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அங்க அந்த வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். அப்போ இப்ப வர முடியாது சீசர்களால, ஆனா மறுபடியும் போவார்கள். ஆனா யூதர்களால எப்போதுமே, அதாவது அவிசுவாசமான யூதர்களால எப்போதுமே போக முடியாது என்று சொல்லி பார்க்க. தொடர்ந்து 34ஆம் வசனத்துல அவர் பேசுகிற பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். இங்க பாருங்க, புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். என்ன அந்த புதிதான கட்டளைன்னு அவர் சொல்றாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி. அன்பாயிருங்கள்ன்றது புதிதான கட்டளையா? ஒரு கேள்வி கேட்கணும். புதிதான கட்டளையா? ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது புதிதான கட்டளையா? வேதம் அப்படி சொல்லிட்டா பாருங்க, லேவியராகமத்தை எடுத்துக்கோங்க. லேவியராகமம் 19:18, பலிக்கு பலி வாங்காமலும் உன் ஜனபுத்தர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லி ஆலோசனை. நீ உன்னில் அன்பு கூறுற மாதிரி மற்றவர்களையும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா?
நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். 10 கட்டளை அதான் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து புதிதான கட்டளையை தருகிறேன் என்று சொல்லி இங்க சொல்றாரு. அது என்ன? அது மட்டும் இல்ல, பாருங்க, இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவானு நிருபம் எழுதுகிற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 2 யோவான் 5ஆம் வசனம். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார். புதிய கற்பனையா நான் எழுதாம ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்றார். என்ன சொல்றாரு? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று. இந்த சுவிசேஷத்தை எழுதின இந்த யோவானே நிருபத்துல தெளிவா சொல்றாரு, அது ஆதி முதலா இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து இங்க பேசுகிற பொழுது நான் புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றார். இப்ப இது என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த கட்டளை ஏன் ஆண்டவர் புதியது என்று சொல்லி சொல்றாருன்னு சொல்லிப்பாங்க. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை நேசித்தது போல அவர்களும் நேசிக்க வேண்டிய அளவை இங்கே குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடையவர்களை நேசித்தாரோ அதுபோல நாம் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இதை குறிப்பிடுறார். அதாவது நம்ம பார்த்தோம், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. அதாவது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது கட்டளை இல்லைங்களா? அதுதான் 10 கட்டளை. தொடர்ந்து அதெல்லாம் சொல்லப்படும். இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் புதிதான கட்டளைன்னு சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கட்டளை சொல்லுகிறது, சொல்லப்பட்டுள்ளது. அதை இப்ப உயர்த்துறாரு இல்லைங்களா? அதனுடைய தரம் இப்பொழுது உயருகிறத பார்க்கிறோம். என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை விட மற்றவர்களிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லி சொல்றாரு. உன்னை போல மற்றவர்களை நேசி என்று முதல்ல நம்ம பார்க்கணும். ஆனா இப்போ நீ உன்னை விடவே மற்றவர்களை நேசி என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் தம்முடையவர்கள் மேல காட்டின அன்பை போல. ஆண்டவர் தேவனுக்கு சமமாயிருந்தும், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி குறிப்பேர்ல சொல்லி இல்லைங்களா? அந்த அன்பை நமக்கு முன்பதாக பவுல் பிலிப்பியர்ல வைக்கிறத பார்க்க, கிறிஸ்துவை போல் இருங்கள் என்று சொல்லி அதுதான் நம்ம இங்க பார்க்க. உன்னை போல பிறனை நேசி என்பதல்ல, இப்போ உன்னை விட பிறனை நேசி, உன்னை பார்க்கலும் மற்றவனை நேசி. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த மகிமையை விட்டு இறங்கி வந்தார். அவர் தன்னை நேசிப்பதை விட நம்முடையவர்களை நேசித்து அதற்காக இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அத்தனை காரியத்தையும் விட்டு, எல்லா மகிமையும் விட்டு ஒரு சாதாரண மனிதனாக இல்லைங்களா, தெய்வீகம் அவர்ல இருக்கிற பொழுதும் அவர் சாதாரண மானுடத்துல இங்க 100% தெய்வீகம் 100% மானிடத்திலே அவர் இருக்கிறார். அப்போ தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களைப் போலவே அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்திற்கு வருகிறார் என்று சொல்லி பார்க்க வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த மனிதர்களாலேயே அவர் நிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்டு தேவனுடைய சித்தம். ஆனாலும் இங்கே மனிதர்கள் அவரை அவமானப்படுத்தி எத்தனை வேதனைகளை அவர் அனுபவித்து சிலுவையிலும் பொழுது மறிக்கிறார். அங்க நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளை விட மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத அங்க சொல்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். இப்போ ஏற்கனவே தெரிந்த அந்த காரியத்தை இப்போது அது புதிய தரத்துக்கு உயர்த்துறார் இல்லைங்களா? உன்னை போல பிறனை நேசி, உன்னை விடையே பிறனை நேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அந்த அன்பு நமக்கு சுவிசேஷத்துல வைக்கப்படுகிறத பார்க்க. சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? நீங்க எல்லாம் பாவிகள், நீங்க பாவத்துல இருக்கிறீங்க, நரகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறீங்க. இந்த பாவத்தோடு தொடர்ந்தா ஒரு நாள் நித்திய நரகத்துல போய் இந்த நித்திய நரகத்தை அடைய வேண்டி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த பாவத்திலிருந்து விடுபடும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி
அவரை சிலுவையில கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அதன் மூலமாக இந்த ரட்சிப்புக்கான காரியத்தை செய்திருக்கிறார். அவரை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி சொல்றதுதான் சுவிசேஷம். இப்ப சுவிசேஷத்துல இந்த அன்பு அங்க முன்னாடி வைக்கப்படுறத பாரு. உங்களுக்காக, உங்களுடைய பாவத்துக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். அந்த தேவகுமாரன் திருத்துவத்தின் 2ஆம் நபராக மகிமை நிறைந்த தேவன் இந்த உலகத்துக்கு உங்களுக்காக நம்மை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களை நேசித்தபடியினால் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அன்பு அங்க வைக்கப்படுறத பாரு. நம்மீதான இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இங்க மாதிரியோடு முன்வைக்கப்படுகிறத பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கால்களை கழுவி நீங்களும் இது போன்ற தாழ்மையோடு இருக்கணும், மனத்தாழ்மையோடும் அன்போடும் இருக்க வேண்டும் சொல்லி கத்துக் கொடுக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு பெரியவர்! எஜமானனும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம் நம்மை போல மற்றவர்களை நேசிப்பது நாம் நம்மை போல மற்றவர்களை நேசிக்கிறோம். இப்ப அது இப்போ ஒரு தரம் உயர்கிறது. நம்மை விடவே நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா? சொல்லும்போது சொல்றார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? முன்மாதிரி வைக்கப்படுது. நான் உங்களை எப்படி அன்பா இருங்க அது மாதிரி நீங்க மற்றவங்கள அன்பா இருங்கன்னு சொல்றாரு. ஒரே குடும்பத்துல இருக்கிற சகோதரர்கள் மாதிரி தகப்பனும் பிள்ளையும் மாதிரி நாம் இருக்க வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தரை ஒருத்தர் சகித்து தாங்கி, ஒருவருடைய பலவீனங்களையும் குறைகளையும் நாம பொறுத்துக்கிட்டு, ஒவ்வொருத்தரையும் நம்ம மன்னித்து, எதிர்பார்ப்பு இல்லாமல் மன்னித்து நாம் வாழ வேண்டியது அவசியம். அதுதான் அன்பு கூறும். நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் பிறரை நேசித்தார். அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசித்தார். நம்மேல் பொறுமையாக இருந்தார், நம்மை மன்னித்தார், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் தாங்கி கொண்டார். அது மாதிரி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி, ஒருவருடைய காரியத்தை ஒருவர் சகித்து கொண்டு, ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு காட்டி, இல்லைங்களா, ஒருவருடைய பலவீனங்களையும் குறைகளையும் நாம அதையெல்லாம் ஏற்று, இல்லைங்களா, ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்து நேசித்து வாழ வேண்டியது அவசியம். நான் உங்கள அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு வாலிபன் என்றோ வயதானவன் என்றோ வித்தியாசம் இல்லை, பலவீனன் என்றோ பலவான் என்றோ வித்தியாசம் இல்லை, ஏழை பணக்காரன் என்றோ வித்தியாசம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசித்தார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? கிரியினாலும் உண்மையினாலும் அவர் எல்லாத்தையும் நேசித்தார், செயல்கள் மூலமாக செய்து காட்டினார். ஆகவே நாமும் அப்படி நேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு சொல்ற, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லி சொல்ற. சரி, கடைசியான ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 35ஆம் வசனத்துல சொல்லும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார் சொல்வார். அன்புதான் கிறிஸ்துவினுடைய சீசர்களுடைய மகத்தான பண்பாகவும் தனித்துவமான அடையாளமாகவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துடைய சீசர்கள் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்? அன்பு. அவங்களுடைய நடவடிக்கை, வாழ்க்கை தான் அடையாளம். ஆண்டவர் சொன்ன மாதிரி நடவடிக்கை. நம்ம வெள்ளை உடை உடுத்திக் கொள்ளுகிறதோ அல்லது அலங்காரங்களை செய்து கொள்ளுவதோ, இல்லைங்களா, ஆடை அலங்காரத்தின் மூலமோ இல்ல பலவிதமான காரியத்தின் மூலமாகவோ நாம் சீசர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டாலும், நான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டாலும், அதெல்லாம் ஒரு விசுவாசிக்கான அடையாளமாக வேதம் சொல்லவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நிறைய வசனம் பேசுறோம், இல்ல அவங்கள விட நான் பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறதோ, இதெல்லாம் ஒரு விசுவாசிகளுக்கான அடையாளம் இல்லை. சகோதர அன்புதான் அடையாளம் என்று சொல்லி சொல்றாரு. அதனாலே நீங்கள் என் சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். எதினால் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருங்கள். அதுலதான் நம்முடைய சீசத்துவமே வெளிப்படுகிறது என்று சொல்லி சொல்றாரு. அன்பா இருங்கள்னா என்ன உலகத்தில் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா? அது இல்லை. வேதத்தின் அடிப்படையில வேதம் சொன்னபடி கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்,
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். அந்த அன்பை ஒருவருக்கு ஒருவர் செலுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி கிறிஸ்துவிலிருந்து வருகிற அன்பு இல்லைங்களா, அந்த விதமான அன்பு இல்லைங்களா. அப்ப சகோதர அன்பு தான் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு விசுவாசியினுடைய அடையாளமாக இருப்பது சகோதர அன்பு. பாருங்க, எபேசியர்ல சொல்லுது 4:32 பாருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுவாங்க. இது எதை காட்டுகிறது? இதுதான் சீசர்களுக்கான அடையாளம். நான் ஒரு மெய்யான விசுவாசி என்று சொன்னால் இதுதான், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கும். அது எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம்? இயேசுவின் இடத்தில் கற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி சொல்றார். அந்த விதமான அன்பு இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற அன்பு அல்ல இல்லைங்களா. அப்ப அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்க தம்முடைய சீசர்களோடு பேசிக்கிட்டு வரார் இல்லைங்களா. இப்ப இப்படி 31-35 உடைய நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப யூதாஸ் போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர்களோடு உருக்கமாக பேசிக்கிட்டு வரத பார்க்கணும். சரி, இதுல இருந்து இன்றைக்கு ஒரு 2 பயன்பாடுகளை நம்ம எடுத்துக்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இந்த பகுதியில நாம் பார்க்கிற பொழுது, நாம் பார்த்த பகுதியில 31-35 வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அதுல 31-32 சிலுவை மரணம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் என்ன விதமான மகிமையை ஏற்படுத்தியது என்று சொல்லி அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றத பாக்குறது. இதுதான் அவருடைய மனதில் இருந்த ஒரு நிலை. இதான் சொல்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொல்றார். அதாவது, நான் சிலுவையில் அறையப்படும் நேரம் நெருங்கிருச்சு, பூமியில் என்னுடைய வேலை முடிந்தது, நாளைக்கு ஒரு காரியம் நடக்கும். இது என்னை நேசிக்கிற உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் உண்மையில அது என்னையும் என் பிதாவையும் மிகவும் மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி சீசர்களோடு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் உங்களுக்கு வேதனையா இருக்கும், நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கும், நான் சிலுவைக்கு போக வேண்டியது இருக்கிறது, அது உங்களுக்கு வேதனை கொடுக்கும் தான், இருந்தாலும் அது என்னையும் பிதாவையும் மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கணும். இப்ப இயேசு சொன்னத இந்த 11 சீசர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா. அவங்க இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இது நான் சிலுவைக்கு போகிறது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது, அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிற அந்த காரியத்தை எல்லாம் சீசர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட கொண்டு போகப்படுகிறத பார்க்கிறோம். நாளைக்கு இவர்களெல்லாம் இயேசு பிடிக்கப்பட்ட பொழுது ஓடி போயிடுறாங்க, சிலர் அவரை பின்தொடர்ந்து போறாங்க, தூரத்துல இருந்து பாக்குறாங்க என்ன நடக்குது இயேசு. அநேக அடிகள் படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார் இல்லைங்களா. பேதுருலாம் பின்னாடி போறதை பாக்குறோம் இல்லைங்களா. அவரை இருக்கிற இடம் வரைக்கும் போயிடுறார், அங்க போய் கூட பாக்குறார், தூரத்துல இருந்து பாக்குறார். அடுத்த நாள்ல நடந்த செய்திகள் எல்லாம் காதுல கேட்கறாங்க. இது மட்டும் இல்ல, 2 கள்ளர்கள் மத்தியில சிலுவையில அவரை அறைந்து 6 மணி நேரம் அவரை நிர்வாணமாக தொங்க வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு மகிமையாக தெரியுது. அப்போஸ்தலர்களுக்கு இதை மகிமையாக பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்து அடி வாங்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்துவை இப்படி நிர்வாணப்படுத்தி சிலுவையில திருடர்களோடு நடுவுல கொண்டு போய் ஆணி அடிக்கிறது, இதெல்லாம் அப்போஸ்தலருக்கு மகிமையா தெரியல. அப்போஸ்தலருடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அது அவமானமாகவும் ஒரு ஏமாற்றமாகவும் ஒரு திகைப்பை உண்டாக்குகிறதான காரியமாகவே இருந்தது.
அதைத்தான் நம்ம பார்க்கணும். அது அவங்களால மகிமையாக பார்க்க முடியும். சரிங்களா? ஏன் ஆண்டவர் சொன்னுடைய காரியம் அவங்களுக்கு புரியல. அவர்கள் நினைத்தாங்க பெரிய ராஜாவாக இருந்து ஆளுவார். ஆனா இப்போ யார் பின்னாடி இவர்கள் போய்கொண்டிருந்தார்களோ அவரை இப்பொழுது அடிக்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், அவரை திருடர்கள் மத்தியில சிலுவையில் அறைகிறார்கள். நிர்வாணமாக 6 மணி நேரம் அவர் சிலுவையில் கையிட்டுகிறார். இது அவர்களுக்கு மகிமையா தெரியல. ஆனா இயேசு சொல்றாரு அது மனுஷகுமாரனை மகிமைப்படுத்துகிறது, அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வருதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு அப்படி தெரியல. அது ஒரு அவமானமாக, ஏமாற்றமாக, ஒரு ஆச்சரியமா, திகைப்பா போகும். அப்படித்தான் அது இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதுக்கு பின்னாடி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பதாக அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு அறிந்து கொண்டார். ஆனா அந்த நேரத்துல அவர்களுக்கு அது தெரியும். அப்ப இந்த முதல் இதுல நம்ம பார்க்கிற பொழுது அதுக்குள்ள நம்ம பார்த்தா என்ன அங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, சிலுவை மரணம் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்தது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். தேவனும் அவரில் மகிமைப்படுவார் என்று சொல்லி சொல்றார். இப்ப சிலுவை மரணம் பிதாவாகி தேவனுடைய ஞானத்தையும் உண்மையும் பரிசுத்தையும் அன்பையும் மகிமைப்படுத்தியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? எப்படி மகிமைப்படுத்தியது? அவருடைய ஞானத்தையும் உண்மையும் பரிசுத்தையும் அன்பையும் அந்த சிலுவை மரணம் எப்படி மகிமைப்படுத்தியது? நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, முதலாவது பாருங்க, பாவிகளை மீட்கும்படி ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தினார் பாருங்க. நாதி காலத்துல அதுல அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது, மகிழ்ப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். அந்த திட்டம் அங்க நிறைவேறுகிறது. இல்லைங்களா? ஆதியிலே ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அங்க அவருடைய ஞானத்தை பார்க்கணும். அதோடு ஆதியாகம் 3:5 சொல்றாரு இல்லைங்களா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி அந்த சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இங்கே நிறைவேறுகிற பொழுது அவருடைய உண்மை வெளிப்படுகிறத நம்ம பார்க்கணும். சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். குமாரன் சிலுவையில மறிக்கிற பொழுது அங்க பிதாவினுடைய உண்மை வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. அதோடு அவருடைய சட்டத்தினுடைய கோரிக்கைகளை நம்முடைய பதிலாளால் திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறதுல அவருடைய பரிசுத்தம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. அவர் பரிசுத்தமான தேவன், பாவத்தை கண்டும் காணாதவராக போக மாட்டார். ஆகவே அந்த சட்டத்தினுடைய கோரிக்கை அங்க நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பதிலால் மூலமாக அந்த சட்டம் திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறதுனால, அப்படி நடந்துக்கிறதுனால அவருடைய பரிசுத்தம் அங்க வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? சிலுவையில அவருடைய பரிசுத்தம் மகிமைப்படுகிறது. இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, அப்படி பதிலாளாக மறிக்கும்படி ஒரு மத்தியஸ்தரையும் மீட்பரையும் பாவியான மனுஷனுக்கு கொடுத்ததுல அவருடைய அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. இப்படி சிலுவை மரணம் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்க. இதெல்லாம் அன்று சீசர்களால அந்த நேரத்துல அறிய முடியும். இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிழ்விடா, பிதாவும் அவரில் மகிழ்ப்படுகிறார் என்று சொல்லி சொல்றாரு. இல்லைங்களா? சிலுவை மரணம் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்க. அடுத்து சிலுவை மரணம் குமாரனுக்கு மகிமையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கீங்களா? சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தையும் பொறுமையையும் அவருடைய பலத்தையும் மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணுங்களா? அவருடைய இரக்கத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? நமக்காக மரிச்சதுலையும், நமக்காக துன்பப்பட்டதிலையும், நமக்காக அவர் பாவமாகவும் சாபமாகவும் மாறினதிலையும், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய மீட்புக்கான விலைக்கிரயத்தை செலுத்தினதிலையும் அவருடைய இரக்கத்தை நாம் பார்ப்போம். அவர் நம் மேல் வைத்த இரக்கம்னா அத்தனை காரியத்தையும் அவரை செய்ய வைத்தார். இல்லைங்களா? அவருடைய இரக்கத்தை பார்க்க. அவருடைய பொறுமையை நம்ம எங்க பார்க்கணும்? அதெல்லாம் மகிமைப்படுகிறதே. இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம், பொறுமை, பலமெல்லாம் மகிமைப்படுகிறது சொல்லும் போது அவருடைய பொறுமை எங்க மகிமைப்படுகிறது? இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் தம்மை பிடிக்க வருகிறவர்களை இல்லாமல் ஆக்க முடியும். அந்த இடத்துலயே பேதுரு
தன்னுடைய பட்டயத்தினால ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தினால் சாவான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டா பல தேவ தூதர்களை கடவுள் அனுப்பிவிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி பேதுருவிடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப அவர் பொறுமையை அங்கு காட்டுகிறது. ஏன்? இந்த பாவமான மனிதர்களுக்காக அவர் ஆற்ற வேண்டிய காரியம் இருந்தது. கண்ணில்லாத மனிதனுக்கு கண்ணை கொடுத்தவர், 38 வருஷம் வியாதிஸ்தனாய் இருந்த மனிதனை சுகப்படுத்தினவர், மரித்து போன லாசரு உயிரோடு இருக்கிறவருக்கு தன்னை குடிக்க வருவதை இல்லாமல் ஆக்குவது லகுவான காரியம். ஆனாலும் அவர் அப்படி செய்யல. இப்ப இதுல இருந்து அவருடைய பொறுமை அங்க நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்துடைய பொறுமை. அவருடைய பலத்தை எங்க பாக்குறோம்? அவருடைய பலம் வாய்ந்த அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, அதை எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருடைய மீறுதல்களின் பாரத்தையும் அவர் தாங்கி சாத்தானை வெற்றி கொண்டார் பாருங்க. அங்க இருக்குது அவருடைய பலம். எல்லா பாவமும், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய எல்லா பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டு எல்லாம் அவர் தாங்குகிறார். அப்ப அவருடைய பலம் எப்படி இருக்கு? சாத்தானை அவர் வெற்றி கொள்ளுகிறார். அவருடைய ஆதிக்கத்தின் கீழே அந்த அதிகாரத்தில் இருந்தவங்க விடுதலையாக்குகிறார். அந்த பிசாசினுடைய வாயில இறை மாதிரி சிங்கம் ஒரு ஆட்டை கவிட்டு போகுது பாருங்க, ஒரு மானை கவிட்டு போற மாதிரி. அப்படி அந்த வாயில இருக்கிற இறையை அவர் மீட்டு கொண்டார். தாவீது சொல்லும் போது சொல்றாரு, சிங்கம் வந்தது, ஆடை பிடிச்சும் போது நான் சிங்கத்தை கொன்றேன் அப்படின்னு சொல்ற. அந்த விதமாக அவனுடைய இறையை சூறையாடினார் இயேசு கிறிஸ்து. வாயில் இருந்த மாதிரி ஜனங்களை பிடித்து அவர்களை விடுதலை செய்தார். அதுல அவருடைய பலத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப சிலுவை மரணம் குமாரனுக்கு மகிமையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவை மரணத்தை பார்த்தா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதான் சொல்றார், சிலுவை மரணம் பிதாவுக்கு மகிமை கொண்டு வருகிறது, சிலுவை மரணம் குமாரனுக்கு மகிமை கொண்டு வருகிறது என்று சொல்லி அவர் சொல்றார். நீங்க பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும், சிலுவையில் அறையப்படுவதை பற்றி நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? சிலுவையில இயேசு மரித்திருக்கிறதை குறித்து நம்முடைய யோசனை எண்ணம் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். அதை அறியாம அன்றைக்கு சீசர்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த சிந்தனையினால் நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? சீசர்களுக்கு அது அவமானமாக, ஒரு ஏமாற்றமாக, திகைப்பாக இருந்தது. ஏன்? அறிவில்ல அதை பற்றி அந்த நேரத்தில். பின்பாக அறிந்தாங்க. நமக்கு கடவுள் வெளிப்படுத்துற பொழுது அதை நம்ம தெளிவா அறிந்து அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் இல்லைங்களா? இப்ப சிலுவையில என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சில ஓவியங்கள், சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிடறாங்க, படமெல்லாம் போட்டு எல்லாம் அட்டையெல்லாம் வியாபாரம் பண்றாங்க. இயேசு சிலுவையில் மரித்ததை போல, இல்ல அவருடைய உடல்ல இருந்து ரத்தம் வடிவது போல, இப்படி சிலைகளும் அட்டை படங்களும் இன்றைக்கு வெளியிடப்படுறத நம்ம பார்க்க. சில நேரங்கள்ல திரைப்படங்களாகவும் அப்படி வெளியிடுகிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஒருபோதும் அந்த சிலுவையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதனுடைய காரியத்தை சொல்லிவிட முடியாது இல்லைங்களா? அது சொல்லுமா? சிலுவையில ரத்தம் வடிகிற மாதிரி ஒரு மனிதரை அப்படி போட்டு ரத்தம் சுற்ற மாதிரி, தலையிலிருந்து ரத்தம் சுற்ற மாதிரி ஒரு பொம்மையை நம்ம போட்டு பார்த்தா இதுல இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் தெரியுமா? பிதாவினுடைய நீதி தெரியுமா? பிதாவினுடைய பரிசுத்தம் தெரியுமா? பிதாவினுடைய அன்பு தெரியுமா? பிதாவினுடைய உண்மை தெரியுமா? குமாரனுடைய பொறுமை தெரியுமா? குமாரனுடைய இரக்கம் தெரியுமா? குமாரனுடைய பலம் அங்க தெரியுமா? தெரியாது. அங்க நம்ம பார்க்கும் பொழுது, அந்த படத்தை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும்தான் தெரியும். ஒரு வேதனையான மனுஷன், மரண அவதிப்படுற ஒரு மனுஷனை மட்டும்தான் நமக்கு அது காட்டு. வேற எதுவும் அதனால் காட்ட முடியாது. அதனாலதான் இந்த விதமான சிந்தனைக்குள் நாம் போகக்கூடாது. ரோமன் கத்தோலிக்காரர் அதைத்தான் காட்டுறதுக்கு முயற்சி செய்யறார். அதே போலதான் இன்றைக்கு இருக்கிற மற்ற இவர்களும் இந்த மாதிரி போட்டா படத்தை காட்டி இயேசுவின் பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. திரைப்படங்களை காட்டி அந்த திரைப்படத்தை பார்க்கிற பொழுது அங்க ஒரு வேதனையாக ஒரு மனிதன் அடிபடுகிறது மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரியுமே தவிர அங்க என்ன தெரியாது? பிதாவுடைய நீதி தெரியாது,
பிதாவுடைய பரிசுத்தம் தெரியாது, பிதாவுடைய உண்மை தெரியாது, எதுவுமே தெரியாது. பிதாவினுடைய அன்பு தெரியாது. அது மட்டும் இல்ல, குமாரனுடைய பொறுமை, இரக்கம், அவருடைய பலம் எதுவுமே அதுல தெரியாதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ சிலுவையில நடந்த அந்த வேலை, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுடைய நீளம், ஆழம், அகலம், உயரம் இதெல்லாம் தெரியாது. கடவுளுடைய சட்டம் அங்க மதிக்கப்பட்டது தெரியாது. அங்க இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதை அதுல பார்க்க முடியாது. மனுஷனுடைய பாவம் சுமத்தப்பட்டதை அதுல பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்க முடியாது. வேதனையான மனுஷன் தொங்கிட்டு இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும், இல்லைங்களா? இப்ப பாவம் தண்டிக்கப்பட்டதோ, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்போ அதெல்லாம் அதுல நம்ம பார்க்க முடியாது. ஒரு சிற்பத்துல, ஒரு படத்துல பார்க்க கூடாது. அதெல்லாம் ஒரு அருவருக்கத்தக்கது, அது ஒரு பாவமான செயல். அது எனக்கு தெரியாம வியாபாரம் பண்ற அட்டைப்படம் போட்டு பொம்மை வச்சு அதெல்லாம் வியாபாரம் பண்ண, அதெல்லாம் ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், இல்லைங்களா? அப்ப சிலுவையில நம்ம பார்த்த எல்லாம் அடங்கியிருக்கு. என்னுடைய பரிசுத்தம், நீதி, அன்பு எல்லாம் அடங்கியிருக்கு. குமாரனுடைய இரக்கம், பொறுமை, பலம் எல்லாம் அதுல அடங்கியிருக்கு. எல்லாம் நம்ம அதுல பார்க்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6:14 சொல்றாரு, எதிராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இந்த மகிமையை நாம உணர்ந்திருக்கிறோமா? ஒரு நாள் நம்ம ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை சிந்திச்சு பார்க்கும்போது அந்த விதமான காரியம் நமக்கு வருதா? அந்த காரியத்தை நம்ம மற்றவர்களிடத்துல சுவிசேஷமா அறிவிக்கிறோமா? நம்ம பார்த்த இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயத்த அதை நாம உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய நீதியை பார்த்தோமா? ஆண்டவருடைய பரிசுத்த அன்பை இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? இயேசு கிறிஸ்துடைய பொறுமையை பார்த்தோமா? அவருடைய பலத்தை பார்த்தோமா? அவருடைய இரக்கத்தை பார்த்தோமா? கேள்வி கேட்கும். இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில உணர்றேன்னா, அதோடு கூட அதை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அதை கேள்வி கேட்கும், இல்லைங்களா? முதல் பயன்பாடா நம்ம இதுல பாக்குற இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே நாம் பெருமை. நம்மளுடைய பெருமை அப்படிங்கிறது எதை பத்தி மனிதன் பேசுகிறான் உலகத்துல? இந்த உலகத்துல மனுஷன் எதை பேசுறான்? கார் வாங்கிதான் பேசலாம். நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் தெரியும், உங்க காரை விட என் கார் பெருசு தெரியும். இது என்னது? நாங்க வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்து இங்க கொண்டு வந்திருக்கோம். பைக் வாங்கலாம், பேச்சு, பெருமை பேச்சு. இந்த பைக்கு விலை ஜாஸ்தி, அசிங்கம், சரிங்களா? மனுஷன் அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறான். சட்டைய பெருமையா பேசுறான், இல்ல என்னென்னத்தையோ பெருமையா பேசுறான். ஆனா பெருமை கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எது? எதிராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மேன்மை பாராட்டுதல்னா என்னது? நான் பெருமை கொள்ளுகிறேன். அதுதான் எனக்கு பெருமை, அதுதான் எனக்கு மேன்மை, அதுதான் எனக்கு. இந்த உலகத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. உலக மனுஷன் அன்றாடு என்ன பேசுவான்? அவன் வேலை பெருமையை பேசுவான், அவன் படிப்பு பெருமையை பேசுவான், ஜாதி பெருமை இன்னும் பல பேர் பேசுறான் உலகத்துல. என்னென்னத்தையோ பெருமையா பேசுறான். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு எது பெருமை? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. நாம் அதை குறித்து பெருமை கொண்டோம் என்று சொன்னா, அதை குறித்து பெருமையாக பேசுவோம் மற்றவர்களை. அதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில எந்த பெருமையும் நாம் கொள்ளுறதில்லை. அப்படி நாம கொள்ளாததுனாலதான் மற்றவங்ககிட்ட அதை பெருமையா சொல்ல முடியல. மற்றவங்களோட சுவிசேஷம் சொல்றது அப்படின்னா நமக்கு ஒரு வேப்பங்காய் மாதிரி தெரியும். அதை நின்று பேச முடியாது 4 வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு வீடு கட்டுனா நீங்க அதை பேசுவீங்களா? பேசு, சரிம்மா. நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா, இதுவா, இது வந்து காட்டன், இது வந்து இந்த கம்பெனி துணி, இது இவ்வளவு விலை, இவ்வளவு உயர்வு, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இல்லையா? ஏன் பேசுறோம்? ஏன்னா அது மேல இறுதி போச்சு. அந்த மாதிரி என்னால இயேசுவை 4 பேர்கிட்ட பேச முடியுதா? நான் பெருமை கொள்ற விஷயத்த பேசுறேன். ஒரு மனுஷனுக்கு எது பெருமையா இருக்கோ அதுதான் ரத்த நாளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, பேசிக்கிட்டே இருப்பான் பெருமை, இல்லையா? அப்படி நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்க்கணும். முதல் பாயிண்டா நம்ம அதுல பாக்குறது என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே நாம் பெருமை கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கணும். 2வது ஒரு காரியத்தை பார்ப்போம், சகோதர அன்பு, இல்லைங்களா? சகோதர அன்பு 34-35 வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது, புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார்.
இது என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க, நான் உங்கள் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்கள்னு சொல்றார். 35 சொல்லும் போது, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்றார். சகோதர அன்பு ரெண்டாவது நம்ம பார்க்கிற பயன்பாடு இல்லைங்களா? இப்ப சகோதர அன்புக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம அறிஞ்சுக்கலாம். போலியான அப்போஸ்தலன் அவர்களை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உண்மையுள்ள 11 அப்போஸ்தலரிடத்துல ஆண்டவர் பேசுறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார் இல்லைங்களா? இப்ப அவரு கூடி சீக்கிரத்துல போயிடுவாரு. அந்த சோகமான அந்த அறிவிப்பை ஆண்டவர் சொல்றாரு, நான் போக போறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இது ஒரு தரத்திற்கு, இது அந்த அன்பு காரியங்களை இன்னும் ஒரு தரத்துக்கு மேல உயர்த்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்க இல்லைங்களா? அப்ப உயர்ந்த பதவியை அந்த அன்பு வகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவத்தினுடைய சோதனையாகவும் இந்த அன்பு தான் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார் சரிங்களா? கிறிஸ்துவத்துக்கான சோதனை என்ன? உங்களை பார்க்கிற பொழுது நீ விசுவாசியா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பாங்க? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லிதான் சோதனை இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி குற்றம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக அவதூறு பேசி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தா அங்கே அவர்களை சீசர்களாக பார்க்க மாட்டாங்க. அது ஒரு சோதனையாக, கிறிஸ்தவத்தினுடைய சோதனையாகவும் இதுதான் இருக்கு. அதைத்தான் கடவுள் வைக்கிறார். இப்ப நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லா மனிதரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த சகோதர அன்புங்கிறது இல்லைங்களா? ஆனா இது வெறுமனே ஒரு தலையில இருக்கிற கருத்தா மட்டும் நம்ம வச்சுக்கிறது இல்லை. அதனுடைய வாழ்க்கையில நடைமுறையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்முடைய ஆண்டவருடைய எல்லா கட்டளைகள்லையுமே இந்த கட்டளை மட்டும்தான் அதிகமா பேசப்பட்டு ரொம்ப குறைவாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. அதிகமா பேசப்பட்டு ஆனா ரொம்ப குறைவா கடைபிடிக்கப்படுகிறது ஆண்டவர் கொடுத்த கட்டளையிலேயே. பாருங்க, ஞானஸ்தானத்தை குறிச்சு நம்ம அதிகமா பேசுறது இல்லை. ஆண்டவர் கொடுத்த கட்டளை பேசுவோம், ஆனா அன்பை பேசுற அளவுக்கு பேசுறோமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் குறையும் தானே. ஆனா அது கடைபிடிக்கப்படும். திருவிருந்த குறிச்சு பேசுறோமா? பேசுறோம், நிறைய பேசுறோம், கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது அன்பை விட நிறைய பேசிடுவோமா அப்படின்னு கேட்டா இல்ல, குறைவா தான் பேசுவோம். ஆனா அது கடைபிடிக்கப்படும் இல்லைங்களா? சுவிசேஷம் சொல்றது கூட கடைபிடிக்கப்பட்டும் போய் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வர. ஆனா ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள்ன்றது பேசிக்கிட்டே திருப்ப திருப்ப பேசு. ஏசு அன்பா இருந்தார், நாமெல்லாம் அன்பா இருக்கும். அன்பா இருக்கும், வாயில மட்டும் இருக்கும், வாழ்க்கையில இருக்காது. ஒரு வார்த்தை ஒரு மனிதன் சொல்லிட்டா போதும், அந்தால் தெரியுதா அப்படிங்கிற அவ வந்து ஓகேமா இருக்காங்க அப்படின்றது கேட்பாங்க. ஆண்டவர் சொன்ன அன்பு, நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் நேசிங்கள் சொன்னது, இந்த பொறுமை இரக்கம் இதெல்லாம் எங்க போச்சு? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒரு மன்னியுங்கள் சொன்னது என்ன? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த இயேசு கொடுத்த கட்டளையிலேயே மிக அதிகமாக பேசப்பட்டு குறைவாக கடைபிடிக்கிற கட்டளை அன்புதான். நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம எல்லா மனுஷரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதை நம்ம சொல்லுகிற பொழுது அது எப்படி இருக்கணும்? நம்முடைய மனதிலையும் சரி, வார்த்தையிலும் சரி, நம்முடைய நடத்தை, நம்ம உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில அது ஒவ்வொரு நடத்தையிலும் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணுங்களா? அந்த சகோதரனோ சகோதரியோ இல்லை அப்படின்னாலும், எங்கேயோ உட்காந்துக்கிட்டு 2 பேர் பேசினாலும் அது பாவம், அதை நான் பேச மாட்டேன், அந்த கதை நமக்கு வேண்டாம், அதை நான் பேச மாட்டேன். பேசினாலும் அதை மற்றவன் பேசினாலும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லு. நம்மளை பத்தி பேச, இல்லாதவர்களை பத்தி பேசக்கூடாது.
அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்தால் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டாலே வச்சுங்க, உடனே அடுத்தவங்க அவதூறு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துல அவதூறு கிளம்பி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் முதல்ல சரியா, சரிங்களா? அப்ப இந்த அன்புங்கிறது இன்னும் விசேஷமா சபையில அதிகமாக செயல்பட வேண்டும். வெளிமக்கள்கிட்ட செயல்படுகிறது இன்னும் அதிகமாக, ரொம்ப முக்கியமா சபை மக்களிடத்துல செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். அவங்களுடைய மகிழ்ச்சியை மேம்படுத்துறதுக்கு எதையும் செய்யறதுல நாம மகிழ்ச்சி அடையும். அவங்க எதுல சந்தோஷப்படுவாங்க அதை நம்ம செய்வோம். அப்படி உலக போக்குல இல்ல, சத்தியத்தின் அடிப்படையில் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவோம். அதுல நாம சந்தோஷப்படுவோம் என்று நாம் நினைக்கிறோம். பொறாம, தீமை செய்ய நினைக்கிறது, இதையெல்லாம் நம்ம வெறுக்கணும். வெறுக்கணும். பொறாமப்படுறது, ஒருத்தருக்கு தீமை செய்யற எண்ணம் அது வெறுக்கணும். அது மட்டும் இல்ல, அதை வெளிப்படையான பாவமாக கருதுறதுக்கு நம்ம கத்துக்கணும். அது பாவம் இல்லையா? அதை பாவமாவே பார்க்கறதில்ல, அதான் பிரச்சனை. அது வெளிப்படையான பாவம், அது அசிங்கம், அது கடவுளுக்கு முன்னாடி அது அருவருப்பானது என்றத நம்ம உணரணும். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்றது இதைத்தான் சொல்றாரு. இப்ப நம்முடைய நேசம் எப்படி இருக்கிறது? வெளி மனிதர்களிடத்துல, சபை மக்களிடத்துல நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஆகவே நான் சொன்னதை மறக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த கட்டளையிலேயே அதிகமாக பேசப்பட்டு குறைவாக கடைபிடிக்கிற கட்டளை அன்பு என்கிற கட்டளை. ஆக நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அதை அதிகமாக கடைபிடித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது அவசியம். அதைத்தான் நம்ம இதுல 2வது பயன்பாடா சகோதர அன்பை குறித்து நம்ம பார்க்கணும். முதல்ல பார்த்தோம் சிலுவையை குறித்தே நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். 2வது சகோதர அன்பை குறித்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.